காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். மோசேயின் கையிலிருந்த ஆடு மேய்க்கும் கோலுக்கு முன் பார்வோனின் செங்கோல் நிற்க முடியவில்லை. அடிமையாக எகிப்தில் பிறந்த யோசுவாவுக்கு முன் கானான் தேசத்தில் உள்ள 30 ராஜாக்களும் நிற்க முடியவில்லை. அனாதையான எஸ்தருக்கு முன்பாக ஆமானின் செல்வாக்கு என்னாயிற்று? வேத புத்தகத்தின் மகத்துவங்களை விரும்பி படி. ஆடு மேய்ப்பவனாகிய தாவீதின் கவன் கல்லுக்கு முன் கோலியாத்தின் வீரம் என்னாயிற்று? உன் விசுவாசம் பெருகட்டும். உன்னை அடிமைப்படுத்தி சிறையில் வைத்திருந்த பாவங்களும் உன்னை பயமுறுத்தி கொண்டிருந்த பிரச்சனைகளும் எங்கே? மறைந்து போயின அல்லவா? என் அன்பாகிய சமுத்திரத்தில் போடப்பட்டு காணாமல் போயின. மகனே, மகளே, நான் எவ்வளவு பெரிய தேவன்! என் வார்த்தை எவ்வளவு வல்லமை நிறைந்தது! சோர்வுக்கு கொஞ்சமும் இடம் கொடாதே. என் பாதத்தில் அமர்ந்து என்னை துதிக்க கற்றுக்கொள். இந்த பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகள் அல்லவா? உன் தேவைகளை விட என் ஆசீர்வாதங்கள் பன்மடங்கு பெரியவை. எனக்கு குறைவில்லை என்பதே உன் அனுதின அறிக்கையாக இருக்கட்டும். நிமிர்ந்து நில், என் கரத்தை பிடித்து நட. உன் தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படும். உனக்கு தீங்கு செய்ய யாராலும் கூடாது. நீ என்னுடையவன். ஆதார வசனம்: ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். உபாகமம் 28:7.